ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். டொமேட்டோ ரைஸ் அண்ட் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தவறாமல் என்னோடய வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பொருட்கள் தேவையானது பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. எல்லாருக்கும் இந்த ரெசிபி தெரியும். நம்ம என்னடா செய்யலான்னு யோசிக்கும்போது நம்ம டக்குன்னு செய்கிற நம்ம மைண்டுக்கு டக்குன்னு வர ரைஸ் வந்து டொமேட்டோ ரைஸ் தான். ஸோ இது வந்து பெரும்பாலான குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். முன்னாடி காலிஃப்ளவரை நல்லா வந்து அந்த புழு எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை நல்லா பிச்சுட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க பண்ணோம். அந்த காலிஃப்ளவரையும் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் 2 கொதி வந்தப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கடுகு உளுந்து தக்காளி சாதத்துக்கு போட்டுட்டோம். ஸோ கடுகு உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு போடும்போது சாப்பிடாத குழந்தைங்கன்னா, சாப்பிட்றதுக்கு அடம்பிடிக்கிற குழந்தைங்கன்னா அந்த கடுகு உளுந்து எடுத்து போடுறதுக்கே நேரத்தை வந்து செலவாக்குவாங்க. ஸோ கொஞ்சோண்டு சேர்த்துட்டா போதும். அப்புறம் வந்து பூண்டு இடித்த ஒரு 2 பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு சாதம் போடுறதுனால ஒரு தக்காளியே போதுமான அளவு புளிப்பு வந்து கொடுக்கும். ஸோ வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஸோ நல்லா நம்ம வதக்கின அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்காக கொடுக்குறதுனால நம்ம காரம் அதிகமாக சேர்க்க மாட்டோம். ஸோ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த தக்காளியெல்லாம் நல்லா வந்து மசிஞ்சிடும். வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டிங்கனாலும் நல்லா மசிஞ்சு பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் ரோஸ்ட்டுக்கு ஒன்றும் பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாதுங்க. ஆயிலில் நல்லா வந்து சூடு பண்ணோன்னே நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால திரும்ப மஞ்சத்தூள் போடுறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ அந்த காலிஃப்ளவரை நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான லன்ச் ரெடி ஆகிடும். ஸோ குழந்தைக்கு கொஞ்சம் பேக் பண்ணும்போது கொஞ்சோண்டு நெய் சேர்த்து நீங்கள் சாதத்தை பேக் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த தக்காளி கடைஞ்சதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஆறின சாதத்தை போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஸோ வந்து என் பொண்ணு அந்த தக்காளி அந்த இதை கூட எடுக்கிறதுக்கு அதோடு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் அதை வந்து தக்காளி அந்த தோலை வந்து நான் எடுத்துட்டு நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா டேஸ்டான தக்காளி சாதம், காலிஃப்ளவர் ஃப்ரை நல்ல காம்பினேஷன். இதை வந்து ஒரு டைம் உங்கள் குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம டெய்லி ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யும்போது ஒரு நாள் வந்து நம்ம டொமேட்டோ ரைஸும் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.